ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 26. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப வாங்க, இன்னைக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் வந்து இருக்கு. ரொம்ப டேஸ்டியாவும் ஈஸியாவும் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பிரேமாமா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தீங்க, உடம்பு பாத்துக்கோங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மில்க் வந்து வெயிட் கெயின் ஆகுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ், வந்து ஒயிட் மில்க் வந்து ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சுகர் போடாம நான் டீ குடிச்சுக்கலாமா மில்க்ல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படி சுகர் போடாம குடிக்கிறதுக்கு நீங்க ஒரு பிளாக் டீயோ பிளாக் காஃபியோ இல்லாட்டினா கிரீன் டீ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சிஸ்டர். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒயிட் சுகர், ஒயிட் மில்க், ஒயிட் ரைஸ் இது மூணையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதுக்காக தான் சொல்றேன். ரைஸ்ல நம்ம மில்லட் வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். மில்க் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அளவா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரமா வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மில்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய கலோரிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும் போது நீங்க வந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் இன்னும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கும், பசி அடங்காது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முளைக்கட்டின பயிர் வந்து டெய்லியும் சாப்பிடலாமா சிஸ்டர் கேட்டீங்க. சாப்பிடலாம். நிறைய ஃபைபர் வந்து அதுல ஆட் ஆகுங்க. முளைக்கட்டின பயிர் நீங்களே கூட வீட்லயே சூப்பரா, நான் ஆல்ரெடி பழைய வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல கூட போட்டிருந்தேன். நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு பயிரை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஈரப்பதத்தை எல்லாம் வந்து தொடச்சிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி ஈரப்பதத்தை தொடச்சிட்டு அது ஒரு துணியில கட்டி நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஹாட் பாட்டில் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1-2 நாள்ல சூப்பரா முளைக்கட்டி வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லது. தேங்காய் பால் வந்து குடிக்கலாம்னு சொல்றீங்க, ஆனா வந்து பொரியல்ல தேங்காய் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லிட்டு தேங்காய் பாலுங்கும் போது அது வந்து என்ன ஒண்ணுமே பண்ணல, நம்ம அதை வந்து நம்ம ஹீட் பண்ணல, எந்த ஒரு விஷயமே பண்ணல, அப்படியே ராவான ஒரு தேங்காய் பால். ஆனா தேங்காவை நம்ம துருவியோ எதிரையோ ஒரு இதுல சேர்க்கும் போது அதோட ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம கொஞ்சம் அளவா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு சுரக்கா கூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவ்வளவு தூரம் சாப்பிட்றோம் அப்படின்னா கோகோனட் சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்காத மாதிரி இருக்கும். சோ அதுதான். சரிங்களா? கோகோனட் சேர்க்க கூடாது இல்ல, சேர்க்கலாம், ஆனா அளவா எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதுன்றதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்றேன். கோகோனட் மில்க் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே ஹீட் பண்ணல, அதை வந்து பொரிக்கல, எதுவுமே பண்ணல, அது வந்து பியூரா இருக்கு. அதுவுமே நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்துக்க சொல்றேன். சரிங்களா? சோ அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டொமேட்டோ, தக்காளி, கேரட், பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு சூப் வந்து பண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம் சிஸ்டர், ரொம்ப நல்லதுதான். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் சிஸ்டர். அதுக்கப்புறம் புவி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அம்மு கவி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சிஸ்டர் கேட்டாங்க, ராகி களி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாம். எப்படின்னா சோறு சேர்க்காம, சாதம் வந்து சேர்க்காம நம்ம வந்து ராகி களி வந்து பண்ணி சாப்பிடலாம். கம்மங்களி அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடலாம். சரிங்களா? ஹெல்தியான வகைகளை எல்லாமே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்க ரெசிபிஸ் எல்லாமே தான் சிஸ்டர் நான் வந்து சாப்பிடுறேன், ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இதெல்லாமே எங்களோட எப்படின்னா செட்டிநாடு சொல்லுவோம் இல்லையா, காரைக்குடி செட்டிநாடு, நாங்க வந்து சிவகங்கை இந்த சைடு சரௌண்டிங்ல இப்படிதான் வந்து சிம்பிள் சமையலா இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து என்னோட சன் பர்த்டே சிஸ்டர், அதனால நான் வந்து சீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து நான் வந்து எப்படி பண்ணா குறையும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னேன். ஒரு 30 minutes வந்து ஒர்க் அவுட்லாம் இன்னைக்கு வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நம்மளோட டியூட்டியை கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் சிஸ்டர். சரிங்களா? அதனால வந்து கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் சொல்றீங்க. ஹேர் க்ரோத்துக்கு நம்ம சாப்பிடுற எல்லாமே ஹெல்தியா சாப்பிடுறோம் இல்லையா, அதுலயே சூப்பரா வந்து வருங்க. அப்படியே உங்களுக்கு இருக்குன்னா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி வந்து குடிங்க. அயன் சத்து உள்ளது, அது வந்து நிறைய எடுத்துக்கோங்க. கீரை வகைகள்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. எல்லாமே ஸ்கின்னுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுங்க, அதுல கருவேப்பிலை எல்லாம் போட்டு. சாப்பாடுல எல்லாம் கருவேப்பிலை கிடக்குன்னு ஒதுக்கி வைக்காம சாப்பிடுங்க.
நட்ஸ் ஸ்மூத்தி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நட்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்ஸ் வந்து வறுத்துட்டு அதையும் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது கூட வந்து கொஞ்சம் மாதுளப்பழத்தை அந்த நட்ஸ் ஜூஸ்ல வந்து போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும், சரிங்களா? அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைம்ல வெயிட் கெயின் ஆயிட்டேன். டாக்டர் வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க சிஸ்டர். நான் வந்து இந்த டயட் வந்து எடுத்துக்கலாமா? இது வந்து ஹெல்தியான வே, நீங்க வந்து ஹெல்தியா சாப்பிட போறீங்க அவ்வளவுதான், சரிங்களா? சோ அதனால கவலைப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி வந்து என்னால அவாய்ட் பண்ணவே முடியல சிஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சங்கீதா சிஸ்டர் சொன்னாங்க பட்டர் காஃபி வந்து குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதை அவங்க குடிச்சுதான் அதை வந்து டைவர்ட் பண்ணிருக்காங்க. சோ அது மாதிரி நீங்களும் டைவர்ட் பண்ணி பாருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நைட்டு காலையில இருந்து சாயங்காலம் நைட் வரைக்கும் நான் வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருந்தேன். நைட் ரொம்ப கிரேவிங்ஸ் ஆயிருது அப்படின்னு சொல்றீங்க. நைட்டு டின்னர் வந்து 6:30 மணி டு 7க்குள்ள எடுக்கிறோம் இல்லையா, அந்த டைம்ல நமக்கு புரோட்டீன் நிறைய உள்ள மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது, கிரீன் டீ, பிளாக் டீ நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டு நீங்க வந்து டைவர்ட் பண்ணிக்கணும். அது உங்க கையில தான் சிஸ்டர் இருக்கு. புரோட்டீன் இருந்தது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதுதாங்க நிறைய நம்ம ஜீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கிறது, லெமன் டீ குடிக்கிறது, இந்த மாதிரி கிரீன் டீ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே தாங்க உங்களுக்கு மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன், குவாக்கர் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணி இருக்கேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பிளாக் காஃபி வந்து வயிறுலாம் புண்ணாயிடும் அப்படின்னு சொன்னீங்க. லைட்டா காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம மில்க் காஃபியும் அப்படிதான் குடிக்க போறோம். ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிக்காதீங்க. அதுதான் வந்து நான் சொல்றேன், லைட்டா ஒரு போட்டு குடிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து டெய்லியும் பிளாக் காஃபி குடிங்க நான் ப்ரிஃபர் பண்ணவே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து கிரீன் டீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து மாத்தி மாத்தி பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அடுத்தடுத்த வீடியோல சொல்லுங்க, நான் உங்களுக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபிஸ் இருக்கு. என்னோட வெயிட்டுமே ரொம்ப சூப்பரா குறைஞ்சிருக்கு. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 58.80. சூப்பர் சூப்பர். வெயிட் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும். சின்னதா கூட ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா அப்புறம் அதுலேயே தான் நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா வந்து அதற்கான பலம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில எம்டி ஸ்டமக்ல வார்ம் வாட்டர் தான் வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து தம்பி வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து பிரெட்டே எடுத்துட்டு போறேன்னு சொன்னானா. ஸோ அவனுக்கு வந்து பால் மட்டும் காய்ச்சிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து பட்டர்லாம் அப்ளை பண்ணி வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சிப்ஸும் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பால் வந்து ஆற்றி கொடுத்து அதை மட்டும் தான் குடிச்சிட்டு வந்து போவான். அதுக்கப்புறம் அவரோட பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்ம் வாட்டராக வந்து சூடு பண்ணி ஊற்றி வச்சோன்னா தான் அப்படியே வார்மாக இருக்கும். இல்லைன்னா இங்கே உள்ள சில் தண்ணிக்கு அப்புறம் தொண்டை வந்து ஒரு வழி ஆகிடும். ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து போய் தம்பியை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சரி அதுக்குள்ள நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 to 8 வந்து நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து காஃபி வந்து போட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டே வந்து சிம்பிளா வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியும் அது கூட கொள்ளும் வந்து எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே சேம் ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி பண்ண போறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட சைடு ஃபேட்டாக இருக்கட்டும், தொப்பையாக இருக்கட்டும், உங்களோட உடம்பு சரன்னு உண்மையாவேங்க செம்ம டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இறங்கும். இப்போ பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கருப்பு கவுனி அரிசியை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வருது பாருங்களேன், அந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா கொள்ளையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா கரை சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வந்து வரும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டும் ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாமே நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன், சரிங்களா? நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வாசம் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் அதையும் வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக லைட்டாக வந்து ஆற வச்சுக்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2-3 கொப்பு வந்து வறுத்துட்டு போட்டுக்கலாம்.
நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க சரிங்களா. இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமா வந்து பண்ணி குடிக்க முடியும். குறகுறப்பாலாம் இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு சின்ன அந்த மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு கவுனியும் கொள்ளு பவுடர் இருந்தது, அதை சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் நல்லா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதில் வந்து பூண்டு வந்து ஒன்று நச்சு போட்டுக்கிறேன் சரிங்களா. இது அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பையே ஆன் பண்ணணும். ஏன்னா நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சா இதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இது வந்து ஒரு சிம்பிளான வே தான். நல்லா நுரக்கட்டி இந்த மாதிரி நல்லா வந்துடும் பாருங்களேன், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதை வந்து அப்படியே உங்கள் சூடு எவ்வளோ பொறுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் மோரோ இல்லைன்னா தேங்காய் பாலோ சேர்த்து கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம் இல்லையா. முதல் கருப்பு கவுனி கஞ்சி வந்து அது ஒரு பாரம்பரியமா வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான வேங்க, ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலையெல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்தாங்க, அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அம்மாச்சிக்கு இஞ்சி டீ தான் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கேட்டாங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் இஞ்சி டீயை கொடுத்துட்டு 2 பேருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அள்ளிட்டு போய் மிஷினில் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நல்லா தலையை வந்து காய வச்சுட்டேன், ஏன்னா குளிர்காலம் இல்லையா, ரொம்ப கஷ்டம். அப்புறம் மிஷினில் துணியை போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம வெத்தலை கொடியில் வந்து நம்ம செம்பில் தண்ணி மோந்து வைப்போம் இல்லையா சாமி கிட்ட, அது எல்லாமே வந்து எப்பவுமே ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டாச்சுங்க. மனசுக்கு ரொம்ப நல்ல திருப்தியாக இருந்தது. ஒரு பாசிட்டிவா இருக்கும். நல்ல ஒரு இதுவா கொஞ்சம் வந்து லைட்டா வெயில் அடிக்கிறது, அதனாலதான் வந்து சொட்டர் போடாம சுத்துறேன். அதுக்கப்புறம் தம்பி 12 மணி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. சின்ன வரை பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. பொம்மை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொட்டர்லாம் போட்டா, அப்படியே வந்து கையை வச்சுக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பான். அதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன் சாதத்துக்கு. அப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கருவில் இருந்தது, அதை உருவி ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அதை உருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜோயா சங்க்ஸ் மீன் மேக்கரும் சுரக்காயும் எடுத்திருக்கேன். இதை வச்சு வந்து ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுடுதண்ணியை காய வச்சுட்டு அதில் வந்து சோயா சங்க்ஸ் மீன் மேக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் இல்லையா, அதில் வந்து ரொம்ப சூடாக இருக்க மாதிரி தெரிஞ்சு கொஞ்சம் பச்சை தண்ணியை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்துட்டு இருந்தேன். நல்லா வெந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துரும் எப்பவுமே, புளியாம போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். இந்த ஜன்னல் வழியா வெளியில வேடிக்கையும் பார்த்துப்பேன் நான் அப்பப்போ. அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாலே நல்ல மனமா இருக்கும் இல்லையா, அதுதான். அப்புறம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடவே உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, அதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காயும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முள்ளங்கியும் பழைய முள்ளங்கி இருந்தது, ஸோ அதையும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வந்து போட்டாச்சு. முள்ளங்கி சொரக்காயும் ரெண்டையுமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் வைக்கும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி காய் நல்லா இதை வந்து சுர சுர வதக்கி விட்டுக்கிட்டேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் தான், நம்ம காரத்துக்கு இப்போ வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைசல் வந்து எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து கரைச்சி ஊற்றி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. அப்போதான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி வந்து வந்திருந்தாங்களா, ஸோ 2 பேரும் பேசிட்டே வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தேன் நான். அதை புளிக்கரைசல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கரையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து சோறு வந்து அடுப்பில் வச்சு விட்டுருந்தேன், அது விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கிட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் மேக்கர் புளிக்குழம்பு பண்ணும்போது குருமா பண்ணும்போது எல்லாமே நல்லா பிழிஞ்சிட்டு போடணும், அதுதான் வந்து முக்கியம். அப்புறம் நேற்று நைட்டே முருங்கைக்கீரை வந்து பொரிச்சு வச்சுட்டேன் இல்லையா, அதையும் சூடு பண்ணிட்டு அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து அம்மாஜிக்கு எல்லாமே வச்சு சாப்பாடு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஜோதி எல்லாருமே நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நான் வந்து 2 சப்பாத்தி அந்த மீன் மேக்கர் அந்த காய் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரையை வச்சு சாப்பிட்டேன். இந்த சப்பாத்தி வந்து நேற்று வந்து போட்டோம் இல்லையா நைட்டு, அது வந்து ஹாட் பாட்டிலே வச்சிருந்தேன். ஸோ அது நல்லா தான் இருந்தது. ஸோ அதையே சூப்பராக சாப்பிட்டாச்சு. நல்லா பேசிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து
கிளம்புறாங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து பேசிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. என்னதான் பேசுகிறோம் தெரியாது, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டே இருந்தோம்னா பேசி டைம் போகிறதே தெரியாது இல்லையா, அப்படி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் சரி பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ எனக்கு ஒரு க்ரீன் டீ போட்டுட்டு அது கூட வந்து இந்த உப்பு கடலை இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் வந்து சாப்பிட்டேங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இப்போ நீங்கள் பிளாக் டீ பிளாக் காஃபிலாம் அந்த மாதிரி பொட்டுக்கடலையை வந்து உள்ளே போட்டுட்டு அதிலே போட்டுட்டு அதை ஒரு சிப் பண்ணும்போது அந்த கடலையை கடிச்சிட்டே சாப்பிடும்போது நல்லா கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆற்றி கொடுத்துட்டு இங்கே டியூஷனுக்கு கூப்பிட்டு போனோம். அவரை வந்து சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. டியூஷனுக்கு ஏதாச்சும் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்து போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி 6:30 மணி ஆயிடுச்சு, நம்மளோட டின்னர் டைமு. 2 ப்ரௌன் பிரெட்டு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நிறைய எடுத்திருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சோயா சங்க்ஸும் அந்த சுரக்காய் முள்ளங்கி அந்த காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிரெட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஓட்ஸ் கிண்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கோதுமை தோசை இல்லை மில்லட் தோசை அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். சரிங்களா, அது உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே முன்னாடியும் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்றதுனால சரி அந்த வேலையை நம்ம டக் டக்குன்னு முடிச்சிடும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா சமைப்பாங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. இதை நீ தான் பண்ணணும் அப்படிலாம் வந்து நினைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தாங்க கம்ப்ளீட் பண்ணேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, நிறைய பசிக்குதுன்னா க்ரீன் டீ பிளாக் காஃபி மட்டும் குடிங்க, இல்லைன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. சரிங்களா, இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக மற்றமைக்கு மிக்க நன்றி. பாய்.